So we continue to see on the topic a Christian and the practical life. ஒரு கிறிஸ்தவனும் நடைமுறை வாழ்க்கையிலும் என்ற தலைப்பின் கீழாக நாம் இன்றிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். Who is a Christian? ஒரு கிறிஸ்தவன் என்பவன் யார்? There are wrong calculations in this world. இந்த உலகத்தில் ஒரு தவறான கணக்கீடு இருக்கிறது. Probably if a person is born in a Christian family, he may thought of as a Christian. ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தா ஒரு கிறிஸ்தவன் என்று கணக்கிடுகிற காரியம் இருக்கிறது. Or some people from a change of religion, மத மாற்றத்தில் ஏற்படுகிற ஒரு காரியத்தினால ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும்படியான காரியம் ஒருவேளை காணப்படலாம். Or even the people who go to church, they may be called as Christians. சபைகளுக்கு போகிறவர்கள் கூட கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படலாம். Or even people who pray and read the Bible, they may be also called as Christians. ஜெபிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படலாம். Today so-called churches are filled in cities and towns with so-called Christians. இன்றைக்கு பட்டணங்களிலும் இன்னுமாக பெரிய ஊர்களிலும் சபைகள் என்று அழைக்கப்படுகிற அநேகம் இருக்கின்றன. அநேக கிறிஸ்துவ என்று அழைக்கப்படுகிறவர்கள் நிரம்பி இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். But the Bible doesn't call them as Christians. வேதம் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கவில்லை. But who is a Christian? ஒரு கிறிஸ்தவன் என்பவன் யார்? I tell you, dear friend, a Christian is a supernatural man. ஒரு கிறிஸ்தவன் ஒரு உன்னதமான வல்லமையினால் பாதிக்கப்பட்டவன். The supernatural power of God. தேவனுடைய உன்னதமான வல்லமை. So-called saying of supernatural power is very common among so-called charismatic churches today. இன்றைக்கு பரவச கூட்டம் அல்லது பெந்தகோஸ்தே சபைகளில் காணப்படுகிற சபைகளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். They just talk about miracles and so many things. அற்புதங்கள், அடையாளங்களை குறித்து பேசுகிறார்கள். I am not telling you in such a way, அவிதமாக நான் உங்களுக்கு சொல்லவில்லை. Is the supernatural work of God in a person. ஒரு மனிதனில் தேவன் செயல்படுகிற வல்லமையான செயல்பாடு. Living above the principles of the world. உலகத்தினுடைய எல்லா விதமான சூத்திரங்களுக்கு மேலாக வாழ்கிற ஒரு மனிதன். A revolutionary change in the heart is taking place in him. அவனுக்குள்ளாக ஒரு உன்னதமான மாற்றம் இருதயத்தில் ஏற்படுகிறது. That is the supernatural power of God. அதுவே ஒரு உன்னதமான தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. Change of nature, சுபாவத்தில் மாற்றம். Dear people, we are born with a sinful nature. ஒரு பாவ சுபாவத்தோடு நாம் பிறந்த மக்கள். We have a carnal nature. மாம்ச சிந்தையை கொண்டவர்களாய் வாழுகிறோம். We just face strifes and so many things among us because of our carnal nature. நம்முடைய மாம்ச சிந்தையினால பலவிதமான போராட்டங்கள், சண்டைகள், யுத்தங்கள், either in our own lives and hearts
நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் இருதையிலும், ஈவன் இந்த ஃபேமிலிஸ், குடும்பங்களில், இந்த சொசைட்டி, ஈவன் இந்த நேஷன்ஸ், சமுதாயத்திலும் தேசங்களிலும் அதை நாம் பார்க்கிறோம். Why? Because the carnal nature of man is binding him to that sort of life. மாம்ச சிந்தையின் அவிதமான ஒரு தன்மையினால மனிதன் அவிதமாக வாழ்கிறவனாய் காணப்படுகிறான். Probably a man came to Jesus thinking in that way. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு மனிதன் அவிதமாகவே எண்ணி வந்தார். A religious person, ஒரு பக்தியுள்ள, மத பக்தியுள்ள ஒரு மனிதன். He came to Jesus. இயேசுவினிடத்தில் வந்தார். இந்த midnight, நடுராத்திரியில் வந்தார். He told, Lord, you are a teacher because of the miracles that you are doing, which is not being wrought by other people. மற்ற மனிதர்களால் செய்யப்படாத மிகப்பெரிய காரியங்களை நீ செய்கிறதுனால நீர் மிகப்பெரிய ஒரு போதகர். But Jesus said unto him, இயேசு அவனிடத்தில் சொன்னார், John's Gospel 3rd chapter and 3rd verse, யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். Who is a Christian? யார் ஒரு கிறிஸ்தவன்? John's Gospel 3 and 3, Jesus answered and said unto him, Verily, verily, I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். A Christian is a born again person. ஒரு கிறிஸ்தவன் மறுபடியும் பிறந்தவன். Nicodemus was puzzled. Nicodemus குழம்பி போனார். Oh, what is it to born again? மறுபடியும் பிறக்கிறதா? அது என்னங்க? John's Gospel 3rd chapter 4 and 5. Nicodemus saith unto him, How can a man be born when he is old? Can he enter the second time into his mother's womb and be born? அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? An impossible thing. முடியாத ஒரு காரியம். He said, Lord, how could this be? ஆண்டவரே, இது எப்படி முடியும்? Can he enter into the womb of the mother to be born again? தாயின் வயிற்றில் மறுபடியும் அவன் புகுந்து பிறக்கணுமா? An impossible thing. அது முடியாத காரியம். But Jesus said, answered him. இயேசு சொன்னார் 5th verse, 5வது வசனத்தில், Jesus answered, Verily, verily, I say unto thee, except a man be born of water and of the Spirit, he cannot enter into the kingdom of God. அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். Born again by the Spirit of God, தேவ ஆவியினால் மறுபிறப்படைந்த ஒரு காரியம். A revolutionary change takes place in the heart of a man. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஒரு உன்னதமான மாற்றம் ஏற்படுகிறது. It is not the work of man himself. மனிதனால் ஏற்படுத்தப்படுகிற காரியம் அல்ல. It is purely the work of God. அது தேவனால் நடத்தப்படுகிற ஒரு காரியம். Absolutely 100% it is the work of God. 100க்கு 100 தேவனுடைய செயல் அது. Yes,
It is absolutely the power of God manifested in the life of a person. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியான காரியம். Nicodemus, a man born again by the Spirit of God, is a Christian. ஆவியினால் பிறந்தவனே கிறிஸ்தவன். Dear people, are you born again? நீ மறுபடியும் பிறந்திருக்கிறையா? Can you say that your carnal nature is revolutionarily changed by God Himself, by His Spirit? அவருடைய ஆவியினால் உன்னுடைய சுபாவமானது மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீ வந்திருக்கிற ஒரு நபர் என்று உன்னால சொல்ல முடியுமா? Christian is a supernatural person. கிறிஸ்தவன் என்பவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவன். Because his life is supernatural, because of the power of God operating in him. தேவனுடைய வல்லமை அவனில் செயல்படுகிறதுனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு உன்னதமான அளவில் இயற்கைக்கு அப்பாற்பட்டு வாழுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். Above all the circumstances of life, வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாக வாழுகிறவன். Above all the problems and difficulties, he is a person to know how to live victoriously. வெற்றியோடு எவ்விதமாக எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கு மேலாக பாடுகள் உபத்திரங்களுக்கு மேலாக வாழ்வது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். Because of the Spirit of God's work in his soul, அவனுடைய ஆத்துமாவில் நடக்கிற பரிசுத்த ஆவியின் செயலின் மூலமாக. So when he is born again, அவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது what happens? என்ன நடக்கிறது? You see, that's why in Ephesians 1st chapter the Bible says, எபேசியர் 1வது அதிகாரம் 13-14 வசனங்களில் the Bible says like this, இவ்விதமாக வேதமானது சொல்லுகிறதை பார்க்கிறோம். Ephesians 1:13 and 14, in whom he also trusted, after that he heard the word of the truth, the gospel of your salvation, in whom also after that he believed, he was sealed with that Holy Spirit of promise. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, ரட்சிப்பின் சுவிசேஷம், the gospel of salvation. Dear people, this is the gospel of salvation. இது ரட்சிப்பின் சுவிசேஷம். This gospel brings salvation in the life of a person. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷமானது ரட்சிப்பை கொண்டு வருகிறது. Deliverance from what? எதிலிருந்து ரட்சிப்பு? From the condemnation of the hellfire, நரக ஆக்கினிலிருந்து. From the bondage of his own sinful nature, அவனுடைய பாவ சுபாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, you became a believer. விசுவாசி, you became a Christian. ஒரு கிறிஸ்தவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால். Yes, the Holy Spirit of promise. Yes, the Spirit of God is the promise of God for every believer. ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? You were sealed with the Holy Spirit of promise. நீங்கள் முத்திரை போடப்படும். You are sealed. Who is a Christian? யார் ஒரு கிறிஸ்தவன்? A person who is sealed with the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டவன். A person who is born of the Spirit of God, பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறந்தவன், who is sealed with the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டவன். Who is he? அவன் யார்? 14th verse, 14வது வசனம், which is the earnest of our inheritance
until the redemption of the purchased possession and to the praise of his glory. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அவருக்கு சொந்தமான. You belong to God. A great transformation. You have belonged to the devil because of the fallen Adam and Eve. விழுந்து போன ஆதாம் ஏவா நிமித்தமாக நீ பிசாசுக்கு சொந்தமானவனாய் காணவே. Born with that inheritance. அவிதமான நிலையோடு நீ பிறந்தாய். But now you became the child of God. தேவனுடைய பிள்ளை. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. And to the praise of his glory. You are redeemed. நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். You are purchased. நீ அவ்விதமாக கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறாய். You are purchased by the very precious blood of the Lord Jesus Christ himself. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால you are bought. You are bought with a high price. The very Son of God shed his blood in order to purchase his possession. அவருடைய மக்களை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கும்படியாக தெய்வ குமாரன் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி மீட்கப்பட்ட நபரே ஒரு கிறிஸ்தவன். Is it not a revolutionary thing? இது ஒரு உன்னதமான ஒரு மாற்றத்தின் காரியம் இல்லையா? Is it not something, a supernatural thing which is happening in the life of a person? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது நடைபெறுகிற மகத்துவமான காரியம் இல்லையா? This morning, are you purchased? Are you purchased with the precious blood of Jesus? இயேசுவின் இரத்தத்தினாலே நீ விலைக்கிரயம் கொடுத்தபடி வாங்கப்பட்டிருக்கிறையா? Dear people, your carnal nature is the biggest enemy of your life. உன்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமா? உன்னுடைய விழுந்து போன சுபாவம். The carnal wretched nature of your own way of living. உன்னுடைய விழுந்து போன மனித சுபாவம் இருக்க, அதுதான் உனக்கு எதிரி. Your greatest enemy is your own nature. உன்னுடைய சுபாவம் தான் உன்னுடைய பெரிய எதிராளி. You say that he is the person who is my enemy. இவர் தான் என்னுடைய எதிராளி. Or else you could denote somebody else to say as an enemy. ஒரு எதிராளி என்று மற்றவரை சுற்ற காட்டும்படியாக ஒரு காரியம் இடத்தில் இருக்கலாம். But know that your greatest enemy is your own nature. உன்னுடைய மிகப்பெரிய ஒரு எதிராளி யாருன்னா உன்னுடைய சுபாவம். The pride nature. பெருமையான சுபாவம். The pride in your heart is the biggest enemy of your welfare of the soul. உன்னுடைய ஆத்மாவின் நலனுக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிராளி யாரு தெரியுமா? உன்னுடைய சொந்த பெருமை சுபாவம். It is your own carnal nature which brings you to make yourself a proud person. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சொந்த சுபாவம் உன்னை பெரிய ஒரு மனிதனைப் போல எண்ணும்படியாக செய்கிறது. நீ ஒரு பெருமைக்காரனாக மாற்றுகிறது. But dear people, before Jesus, இயேசுவுக்கு முன்பாக absolutely you are a wreck. இயேசுவுக்கு முன்பாக நீ ஒரு உடைபட்ட பாத்திரங்க. Of course, I don't need for you to argue with this. To explain it in your life. உன் வாழ்க்கையில இதை நான் வெளிப்படுத்தும்படியாக நான் பெரிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Your own nature reveals of your own misery. You have been telling, you could really assure it because of your not a life of peace and joy. உடைய வாழ்க்கையில் அதை நீ ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய காரியம் இருக்கத்தான் செய்கிறதில்ல. உன்னுடைய சொந்த சுபாவத்தினால உனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில முதலாவது எதிரி உன்னுடைய சொந்த. So God deals with that self and the nature of pride. That is salvation. ஆகவே தேவன் அந்த சுயத்தை அங்கு சந்திக்கிறார், உடைக்கிறார். தேவன் அந்த
பாவ சுபாவத்தை உடைக்கிறார். That is salvation. அதுதாங்க ரட்சிப்பு. It makes you to be free from bondage of slavery of sin. அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறது. He is a Christian. அவன் தான் கிறிஸ்தவன். Romans 2nd chapter 8th chapter Romans 8 2nd verse. ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. For the law of the spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. We have a law operating in us. நமக்குள்ள ஒரு பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. What is this law of operation? நமக்குள்ளாய் செயல்படுகிற இந்த பிரமாணம் என்ன? The law of sin and death. இந்த பாவம் என்கிற பிரமாணம், the பிரமாணம், அந்த மரணம் என்கிற பிரமாணம். What is this law of death? இந்த மரணம் என்கிற பிரமாணம் என்ன? We are dead to God. தேவனுக்கு மரித்து போனவர்கள். We have no inclination to see him or to understand him. அவரை விளங்கிக் கொள்ளவோ அவருடைய காரியம் அவரை பார்க்கவோ நம்மால் முடிவதில்லை. We could not understand the beauty of his greatness. அவருடைய உன்னதமான அன்பு, அந்த தன்மையை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவதில்லை. We are completely carnal. மாம்ச சிந்தையில் வாழுகிறோம். We are drooped down. கீழே பார்த்து வாழுகிறோம். This is the law which operates in you. இது பிரமாணம் தான் உன்னில் செயல்படுகிறது. Like the operation of the law of sin, பாவம்ங்கிற பிரமாணம் செயல்படுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது, it is just like the gravity of the earth which is pulling us down. இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தி நம்மை கீழே இழுக்கிறது. Suppose if I drop this book, இந்த புத்தகமானது நான் விடுவேனா, definitely it will fall. நிச்சயமாக அது கீழே விழும். No doubt about it. சந்தேகமே இல்லை. This is our carnal and sinful nature. இது நம்முடைய மாம்ச சுபாவத்தினுடைய தன்மையாக காணப்படுது. Always this law of sin drags us down. இந்த பாவம் என்கிற பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நம்மை கீழே இழுத்து கொண்டிருக்கிறது. To the life of sin and misery. பாவம் என்கிற பிரமாணத்துக்கு, துயரம் என்கிற பிரமாணத்துக்கு. To the things of பாவம் என்கிற காரியத்துக்கு, துயரம் என்கிற காரியத்துக்கு. Here St. Paul talks about another law. இன்னொரு பிரமாணத்தை குறித்து பேசுகிறார். That second verse, the law of the spirit of life in Christ. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். I have been telling you the supernatural power of God. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. Yes, there is another law of the spirit of life in Christ. கிறிஸ்துவுக்குள் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். This law lifts him up above the law of sin. இந்த பிரமாணமானது அந்த மனிதனை மேலாக உயர்த்துகிறது. It makes him go higher. மேலாக போகும்படியாக செய்கிறது. Yes, the gravity of the earth always tries to pull this book down. இந்த புத்தகமானது நிச்சயமாக புவியீர்ப்பின் சக்தியானதை கீழே இழுக்கிறது. But the law of the spirit of life in Christ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவன் என்கிற பிரமாணம், it lifts him up for a higher life. மேலான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவனை உயர்த்துகிறது.
He lives above the level of carnality. மாம்ச சிந்தையின் அளவுக்கு மேலாக அவன் வாழுகிறவனாக காணப்பட. He is a Christian. அவன் ஒரு கிறிஸ்தவன். Even though he meets many things, the carnal nature, many things tries to pull him down. அந்த அநேக மாம்ச சிந்தைகள் அநேக காரியங்களை அவனை கீழே இழுக்கும்படியாக பிரயாசப்பட்டாலும், because of the law of the life in Christ lifts him up. அந்த இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற பிரமாணம் அவனை மேலே உயர்த்துகிறது, இழுக்கிறது நிமித்தமாக he is above all the gravitational pull of the earth. இந்த உலகத்தின் பூமியினுடைய பாவம் என்கிற பிரமாணத்துக்கு மேலாக அவன் வாழுகிறான். He is a Christian. அவனே ஒரு கிறிஸ்தவன். He will not be beset very easily by an angry way of behavior. ஒரு கோபமான ஒரு சுபாவத்தோடு கூட அவன் சீக்கிரமாய் செயல்படுகிறான். He is besetting sins even for trivial things. சின்ன காரியத்துக்கு கூட கோபம். Yes, he was. அப்படி இருந்தது உண்மைதான். பட் now, இப்போ no, you are different. இப்போ வித்தியாசமானவன். Dear people, otherwise if these things are not really taking place in your life, I'm sorry to say you are not a Christian. இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறலாம். நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவன் அல்ல. You need to examine and evaluate your stand before God. தேவனுக்கு முன்பாக உன்னுடைய நிலையை நீ ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். Humbling before God, தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவது அவசியம். I tell you why so many years of hearing God's word does not revolutionize your life. உன்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் ஏன் மாற்றப்படவில்லை? Because you are still under the gravitational pull of sin. நீ பாவங்கிற அந்த ஈர்ப்பு சக்தியினால அப்படியே இழுக்கப்பட்டு போகிறாய். You hear God's word, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற, you go again and be pulled with this law of sin. பாவங்கிற பிரமாணத்தினால் இழுக்கப்பட்டு போகிறாய். I tell you, dear friend, God has nothing to do with you. தேவனோடு கூட இடைப்படுகிற காரியம் இருக்காது. I'm sorry to say. You may pray, ஜெபிக்கலாம். You may have seek God's help. தேவனுடைய உதவியை தேடலாம். But I am doubtful whether God could hear your prayers. உன்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்பாரா? எனக்கு சந்தேகம்தான். How 9th verse, 9வது வசனத்தில், but ye are not in the flesh, but in the spirit. If so be that the Spirit of God dwell in you. Now if any man have not the Spirit of Christ, is none of his. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல், you are no more be under the constraint of the pull of sin. நீ இன்னுமாக பாவங்கிற அந்த இழுப்பினால் இழுக்கப்பட்டிருக்க மாட்ட. When the Spirit of God dwells in you, உனக்குள் பரிசுத்த ஆவி வாசம் பண்ணுவாரானால், only when the Spirit of God dwells in you, பரிசுத்த ஆவி உனக்குள் வாசம் பண்ணுவாரானால் மாத்திரமே நீ மாம்சத்துக்கு உட்பட்டிருக்க மாட்ட. You won't be under the flesh. இல்லைன்னா உனக்குள்ள எல்லாமே இருக்கும். You will have all things. கசப்பு, bitterness, anger, jealousy, all kinds of carnality. மாம்ச சிந்தைக்குரிய எல்லா காரியம் இருக்கும். யாக்கோபில் சொல்லப்படுது மாம்சத்துக்குரிய காரியம். You may call yourself a Christian, ஒரு கிறிஸ்தவன் அழைக்கலாம். ஆனால் கூட உனக்குள்ள எல்லாமே இருக்குங்க. You are not born again. நீ மறுபடியும் பிறக்கலை. You are not a true Christian. உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. Dear people, this is the reality. இதுதாங்க உண்மை. Yes,
This is truly the reality. இதுதான் உண்மை. You are no more a child of God. தேவனுடைய பிள்ளை இல்லை. உனக்குள்ள என்னென்ன இருக்கும் பாருங்களேன். You just see what are all the things that you will have. In James, யாக்கோபு எழுதின நிருபத்தில் வேதமானதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் பரத்துக்குரிய ஞானம் இல்லை, இது உலகத்துக்குரிய ஞானம். This is the wisdom of the world. உலகத்துக்குரிய ஞானமாக இது இருக்கிறது. This is absolutely, completely, you will have strife. உனக்குள்ள போராட்டம் இருக்கும். James 3rd chapter. வேதம் என்ன சொல்ல தெரியுங்களா? What the Bible says? 15th verse, 15வது வசனத்தில், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் அங்கே இருக்கும். சகல துர்ச்செய்கைகளும் இருக்கும். You see? All things will be there. Today so many Christians are living. இன்னைக்கு கிறிஸ்தவ நிறைய அப்படி தான் இருக்காங்க. They call themselves Christians. கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். But all these things are there in them. அவர்களுக்குள்ளாகவைகள் எல்லாமே இருக்கத்தான் செய்கிறது, இல்லைங்களா? ஏன் உங்களுக்குள்ள இருக்கா? Do you have such things? The Bible is very clear. வேதமானது தெளிவாய் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இவ்விதமாக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. James 3rd chapter and 15th verse, 15வது வசனம். The wisdom descendeth not from above, but is earthly, sensual, devilish, envying, strife, confusion. How could we say that I am a Christian? நீ கிறிஸ்தவன் எப்படி சொல்கிற? நான் கேட்குறேன். ஐயா, நீ இந்த சர்ச்சை ஆரம்பத்துலேருந்து வந்திருந்தா கூட யூ கான் பி அ கிறிஸ்டியன். நீ சபை ஆரம்பிச்சிலேருந்து வந்துட்டு இருந்தா நீ ஒரு கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி இயர்ஸ் யூ ஆர் கம்மிங் ஹியர். எத்தனை வருஷத்துக்கு வர எனக்கு தெரியாது. பட் யூ நோ தட், உங்களுக்கு தெரியும். பட் வாட் இஸ் த ஜஸ்ட் கம்மிங் அண்ட் கோயிங், வந்து போய் என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்குறேன். யூ கான் பி அ கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாதே. பரிசுத்த ஆவி உனக்குள் மாசமாயிருந்தால் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். 9th verse, 8, 9 Romans. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. If any man have not the Spirit of Christ, he is none of his. அம்மையார்லே, ரோமரில் he writes so beautifully. ரொம்ப அழகாக கொண்டு போகிறதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறாரு 10வது வசனத்தில், and if Christ be in you, the body is dead because of sin. The spirit of life, spirit is life because of righteousness. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். You will live a life of living, ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. You are a Christian. He is a Christian. அவன் தான் கிறிஸ்தவன். என்ன கேட்டால், அன்றியும் 11th verse, but if the spirit of him that raised up Jesus from the dead dwell in you, he that raised up Christ from the dead shall also quicken your mortal bodies by his spirit that dwelleth in you. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், if the spirit of God dwells in you. So that only difference is the Spirit of God
Has He quickened me? என்னை உயிர்ப்பிச்சிருக்காரா? Has He sealed me? என்னை முத்தரித்திருக்கிறாரா? Is He dwelling in me? எனக்கு வாசம் பண்ணாரா? Am I a born again? நான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனா? கடைசியில் சொல்கிறாரு 14ல், who are the Christians? யார் கிறிஸ்தவர்கள்? 14th verse, for as many as are led by the Spirit of God, they are the sons of God. It concludes here. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். People who are led of the Spirit of God, தேவ ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவர்கள். Don't think that I come and preach here because I just selected some portion to preach. ஏதோ சில பகுதி எடுத்து பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. Never. What God taught me, I just preach. கர்த்தர் எனக்கு என்ன போதித்தாரோ. Yes, I assure you that the Spirit of God spoke to me to preach this sermon today. பரிசுத்த ஆவியானவரோட இந்த சத்தியத்தை போதிக்கும்படியாக எங்களிடத்தில் பேசியிருக்கிறார். That's why I preach here. அதனால தான் பிரசங்கம் பண்ணுறேன். அவன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அவன் அல்ல. Unless the Spirit of God, unless he has the Spirit of God, he is not of his own. அவருடையவன் அல்ல. நான் ஆண்டுடைய பிள்ளைன்னு என்கிட்ட கேட்டேன்னா, yes, I am the child of God. Suppose if you ask me, are you a child of God? Yes, I am surely a child of God. நிச்சயமாக தேவனுடைய பிள்ளை. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க? How could you say that? 16th verse, 8:16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியருடனே கூட சாட்சி கொடுக்கிறார். The Spirit itself beareth witness with our spirit that we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். Wherever I am, நான் எங்க இருந்தாலும் சரி, the Spirit of God tells me, பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், you are the child of God. தேவனுடைய பிள்ளை நீயே. So I can't behave in front of you differently and in another place in a different way. உங்களுக்கு முன்னால் ஒரு ஆணுடைய பிள்ளையை போல இன்னொரு இடத்துல வேறு மாதிரி நடக்கிறது இல்லை. Because the Spirit of God testifies me that I, his child, அவருடைய பிள்ளைங்கிறதை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். அதனாலே உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவிதமான காரியத்தை செய்து வருகிறாரா? Are you still pulled down by the law of sin and death? இன்னுமாக அந்த பாவம் மரணங்கிற பிரமாணத்திலேயே நீ வாழ்ந்துட்டு இருக்கிறியா? Is there no greater power or the Spirit of life in Christ operating you to lift you up to a higher level? கிறிஸ்துவில் உள்ள ஜீவனுடைய பிரமாணம் உன்னை மேலான அளவில் உன்னை உயர்த்துகிற காரியம் இல்லையா? A holy desire for God, தேவனுக்கென்று கொண்டிருக்கிற மேலான ஒரு வாஞ்சை. Dear people, a Christian is the one, definitely he is delivered from the bondage of sin. பாவங்கிற பிரமாணத்திலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டவன். Not only the change of law of operation, அந்த பிரமாணம் வேறு விதமாக செயல்படுகிறது மாத்திரமல்ல, he thinks differently. அவன் வித்தியாசமாக யோசிக்கிறான். he is not looking at the things of this world. இந்த உலகத்தின் காரியங்களைப் போல யோசிக்கிறவன் அல்ல. அவன் வாழ்க்கையில் எப்படின்னா அவனுடைய சிந்தனையை வேறையாகி போச்சு. His nature, he is very
thought process is different. பாருங்க, Romans 8 chapter 5th verse, ரோமருக்கு எழுதின 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவனுடைய சிந்தை வேற. இஸ் a different person. அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். For they that are after the flesh do mind the things of the flesh. பார்த்தீங்களா, அவங்க மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அதே the old carnal nature's law, அதே அந்த மாம்ச சிந்தையின் பிரமாணமான. Dear people, I tell you, you are in great danger. நீ மிகப்பெரிய அபாயத்தில் இருக்கிற. It is time for you. You are going to enter into another year. இன்னொரு வருஷத்துக்குள்ளே நீ நுழைய போகிற. If you don't have Christ in your life, வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லைன்னா, what assurance can be given that this 2021 will be a peaceful year? இந்த 2021 ஆண்டு சமாதானமான ஆகா இருக்கும்னு சொல்லி என்ன நிச்சயம் இருக்குன்னு கேட்குறேன். Nobody thought that this 20 will be of such sort, of such problems and difficulties shaking the whole world. இந்த 2020 இந்த உலகம் முழுதையும் இப்படி பாதிக்குன்னு யாருமே நினச்சி பார்க்கல. உலகம் முழுதையும் பாதிக்குன்னுட்டு. Oh, it continues. தொடர்கிறது. We carry on all the things of this 20 in 21. 21வது ஆண்டில் இந்த 20வது ஆண்டோட எல்லா காரியங்களும் சுமந்து தான் போகிறோம். Even still it is more grave because there is a threatening of mutation of the virus which will rather a powerful one to attack people 70% higher. இப்போ இருக்கிற அந்த கொரோனா வைரஸ் இருக்கு பாருங்க, அதை விட 70% அதிக வைராக்கியமாக தாக்கக்கூடிய ஒரு மாறுபட்ட கொரோனா வைரஸ் உருவாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ we are more in danger than the present situation. இந்த இருக்கிற நிலையை விட இன்னும் பயங்கரமான அபாயத்தில் நம்ம இருக்கிறோங்க. But those who enter the year with Christ, கிறிஸ்துவோடு கூட உள்ள நுழையிறவங்க, I tell you dear people, எதுவாக இருந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், though the mountains depart, everything may change, but Christ is with me. கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். Even the ship you travel may be tossed by the storm. In this life, இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை பண்ணுகிற கப்பலின் பிரயாணத்தில் உன் கப்பல் அப்படியே தடுமாறலாம். பட் Christ is in me, Christ is with me to calm the storm. புயலை அதட்டுகிற கிறிஸ்து என்னிடத்தில் என்னோடு கூட இருக்கிறார். He is a Christian. அதனால உன்னுடைய வாழ்க்கையை குறித்து யோசனை பண்ணி பாருங்க. நீ இன்னும் இந்த புதிய ஆண்டில் இப்படியே போகலான்னே பார்க்குறியா? Would you like to get into this new year with the same nature? ஆண்டவர் சொல்லிட்டார், ரோமர் 8:8 ஒன்று சொன்னார். Roman 8:8. God is very clear. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். So then they that are in the flesh cannot please God. Cannot please God. There is a tremendous change. ஒரு பெரிய மாற்றம். You are ruled by the law of life in Christ now. When you become a Christian, ஒரு கிறிஸ்தவனாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துவில் இருக்கிற ஆவியின் பிரமாணத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறாய். You live above. அதான் சொன்னேன், சூப்பர் நேச்சுரல் லைஃப் இட் இஸ். உன்னதமான ஒரு வாழ்க்கை. We are going to get into a new year. Dear people, I urge you,
உன்னை நான் மன்றாடுகிறேன். எவாலுவேட், நீ சிந்தித்து பாரு. இட்ஸ் ஆல் அ மேட்டர் ஆஃப் ஹியூமிலிட்டி. வேற ஒன்றுமே இல்லை, தாழ்மை தானே. வேற ஒன்றுமே இல்லை, தாழ்மை தான். We are going to meditate on Ephesians 4th chapter this evening. இந்த மாலையில் எபேசியர் 4வது அதிகாரத்தில் the beauty of St. Paul is all the epistles he divides it into two. பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபங்களெல்லாம் ரெண்டாக பிரிச்சிடுறார். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், முதலாவது பகுதியில் all truths he speaks, எல்லா சத்தியத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. ரெண்டாவது பகுதியில் ஆதலால், பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரூத், இந்த சத்தியத்தின் நிமித்தம். ஐ வாண்ட் டு க்ளோஸ் வித் எபேசியன்ஸ் 4th chapter. எபேசியர் 4வது அதிகாரத்தை உங்களுக்கு விளக்கப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேங்க. ஏன்னா உன்னையே நீ ஏமாற்றிட்டு வாழ்றதுல என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டிசீவிங் யுவர் செல்ஃப் அண்ட் லிவிங்? யூ டோன்ட் டிசீவ் அதர்ஸ். நீ மற்றவங்களை ஏமாத்தலை, யூ டிசீவ் யுவர் செல்ஃப். உன்னை நீ ஏமாற்றிக்கிறிய. Is it not too dangerous? Bible says you are under the power of darkness. இருளின் சக்தியினால நீ பிடிக்கப்பட்டிருக்கிறேன். Come out, வெளியே வா. This morning I was praying to God. இந்த காலையில் நான் ஜெபித்த, ஆண்டவரே, Lord, bring some people at least from the power of the kingdom of darkness to the light. வெளிச்சத்தில் கொண்டு வாங்க ஆண்டவரே, வெளிச்சத்தில் கொண்டு வாங்க. Lord, bring some people to know and understand. அவர்கள் யாருங்கிறதை விளங்கிக் கொள்ளும்படியாக இந்த காலையில் நீ வெளிச்சத்தில் கொண்டு வாரும். That's my earnest prayer. அதுதான் என்னுடைய பாரமான ஜெபமாக இருந்தது. ஆமாங்க, you are brought out from the kingdom of darkness to the kingdom of light. வெளிச்சத்தில் நீ கொண்டு வரப்படணும். You are still in darkness. நீ இன்னும் இருளில் இருக்கிற. Oh dear people, this is something great. இது மிகப்பெரிய ஒரு உன்னதமான காரியம். ஏன்னா நம்ம பார்த்தோம் ரோமன்ஸ் 8:13, ரோமர் 8, கொலோசியன்ஸ் 1:12-13. நான் அந்த எஃபேசியன்ஸ் போகிறதுக்கு முன்னால் ஐ வுட் லைக் டு என்லைட்டன். கொலோசியன் 1:12 என்ன சொல்லுது? வாட்ஸ் தட்? Giving thanks unto the Father which hath made us meet to the partakers of the inheritance of the saints in light. முன்னால் சொல்கிறாரு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய, ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்கள், who are the saints living in light. சுதந்திரத்தில், அவங்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும், இருளின் அதிகாரத்தின் நம்மை விடுதலையாக்கி, who had delivered us from the power of darkness, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரும் ஆகியிருக்கிற பிசா. also a great transaction, ஒரு பெரிய மாற்றுதல். you are in the darkness, இருளில் இருக்கிற. God brings you out to the kingdom of light. இருளின் அதிகாரத்தின் ஒளியின் ராஜ்யத்தை கொண்டு வருகிறார். as a great transaction, ஒரு பெரிய மாற்றம். God purchased with his own precious blood. தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால விலையும் குறையும் கொடுத்து நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். Dear people, either you will live in darkness or in light. நீ ஒளியில் இருப்ப அல்லது வெளிச்சத்தில் இருப்ப. no alternate. வேறு இதுக்கு இடைப்பட்ட இடமே கிடையாதுங்க. ஸோ எஃபேஷியன்ஸ், யூ கம் டு எஃபேஷியன்ஸ். ஐ வுட் லைக் டு க்ளோஸ் வித் திஸ். எஃபேஷியன்ஸ் நீங்கள் பாருங்கள், பவுல் இங்கே ஆரம்பிக்கிறாரு. முன்னால் பகுதியில் எல்லாம் சொல்லிட்டு அவர் 3 வசனங்கள், 3 அதிகாரங்கள், 3 chapters, he explains all the truth, எல்லா சத்தியத்தையெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆதலால் கர்த்தர் நிமித்தம், ஆதலால் therefore, அதான் அவர் சொல்கிறார் therefore. இந்த சத்தியமெல்லாம் சொல்லுது பார்த்தீங்களா? அதனால் because of this truth, ஆதலால்
கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன் ஆகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, இந்த நிருபத்தை எங்கே எழுதுகிறார் தெரியுங்களா? வேர் வாஸ் ஹி வென் ஹி ரோட் திஸ் எபிசல்? இந்த நிருபத்தை எழுதின பொழுது பவுல் சிறையில் இருக்கிறார். he was in the prison. ஆகவே தான் கட்டுண்டவனாகிய நான் என்ன சொல்கிறாரு? he was beseeching people. ஜனங்களை வேண்டிக்கொள்ள, dear people, I beseech you, this is a matter of eternity. இது நித்தியத்தின் காரியம். என்னால் ஒன்று எப்போவுமே விளங்கி கொள்ள முடியாத ஒரு காரியம். I struggle with. நான் அதிகமாக போராடுறேன், ஒன்றும் விளங்கிக்க முடியல. நரகத்துக்கு போயிட்டா அவன் கால நரகத்திலே தான் இருப்பானான். if he goes to the hell, he will be in hell ever. எவர்னா ஒரு 10,000 வருஷம் இருக்கலாமா? 10,000 years? No. Can it be 100,000 years? 100,000 ஆண்டு? No. Can it be 1,000 and 1,000 years? No. Beyond that, you will be ever in hell. நரகத்திலே தான் இருப்பேன். அதுக்கு முடிவே இல்லையாம். At least we have some hope in this life that we will die one day, leaving all the burdens and trials. எல்லா பாரத்தை விட்டு. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், சாமுவேல் அங்கிளுடைய அந்த ஆனிவர்சரி ஐ வாஸ் டாக்கிங், கேவ் ஏ மெசேஜ், ஒரு செய்தியை கொடுத்தேன். அந்த செய்தி ப்ராப்ளம் நம்ம யூடியூப்பில் போடணும்னு நினைக்கிறேன். 5 things, 5 காரியம் மரணத்துக்கு பின்னால் என்ன நடக்கிறது. What happens after? One sister came and told me, ஒரு சௌரியன் இடத்துல வந்து சார், God spoke to me this evening. கர்த்தர் இந்த மாலையில் என்னோடு கூட பேசினார். My daughter was asking so many questions regarding this. I was not able to answer. என்னுடைய மகள் இதை குறித்து அநேக கேள்விகளை எங்கள் கேட்டுட்டு தான் நான் பதில் அளிக்கலை. She told her husband, தன்னுடைய கணத்தில், today God spoke to us. What our daughter was asking, today I am cleared off. நம்ம மக கேட்டிருந்த கேள்விகளாக இப்போ நான் தெளிவு பெற்றேன். Spirit of God speaks today. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். It's better to hear that sermon. அந்த very short one, சின்ன ஒரு பகுதி தான். Dear people, unless you come out from darkness, இருளிலிருந்து நீ வரலன்னா you will be ever in darkness. எப்போ இருளில் தான் இருக்க முடியும். That's why the Bible contradicts between light and darkness. ஆகவே இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது. I assure you that you can't hear this God's word of preaching this God's word in many of the places in India. இந்தியாவில் அநேக இடங்கள் இந்த சத்தியத்தை போதிக்கிறது நீங்கள் கேட்க முடியாது. Because I was struggling in knowing the truth. சத்தியத்தை அறியாமல் நான் தடுமாறிக்கிறேன். God by His mercy showed me this grace of truth. கிருபையினால் இந்த சத்தியத்தை அறிகிற கிருபையை கொடுத்தார். Nothing to boast, பெருமை பாராட்டணும். It's absolutely His grace. அவருடைய கிருபை தாங்க. ஆகவே தான் பவுல் சொன்னார், ஆதலால், therefore, எபேசியர் 4:1 கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, a walk worthy of the vocation wherewith you are called. That's another sermon. அது இன்னொரு பிரசங்கம். Walking worthy of God's call. அவனுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கிறது எப்படிங்கிறது அது இன்னொரு sermon. I am not going to touch here. நான் தொட போகிறதில்ல. ஆனால் அடுத்தது என்ன சொன்னார்? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும். சாயந்தரம் தான் நான் பேசுகிறேன். அதனால இவருடைய வாழ்க்கையில் இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிவரதுக்கு தேவையான ஒன்றே ஒன்று, மிகுந்த மனத்தாழ்மை. Humility of God, heart. உனக்கு தேவை அதுதான். You will go to hell not because of your sins. பாவத்து நிமித்தம் இல்லை. I would like to explain, because of your pride. பெருமையினால தான் போகிற. பிகாஸ் இயேசு கிறிஸ்து பாவத்தின் பரிகாரத்தை செஞ்சிட்டார்.
He finished. It is not the matter of sin. பாவத்தினுடைய பிரச்சனை இல்லை. It is the matter of son. மகனுடைய பிரச்சனை. அவர் செய்து முடிச்சிட்டாரு. ஆனால் because of a pride heart, பெருமையான இருதயத்தினால you are not able to acknowledge your own bondage of slavery. நீ அடிமைப்பட்டிருக்கிற இந்த அடிமைத்தனத்தை உன்னால் ஒத்துக்கொள்ள முடியல. Your hardened heart, pride and wicked heart, proud and wicked. உன் பெருமையான இருதயம், பொல்லாத இருதயம், not able to bend. I am all right, you say. சரி, you are all right in going to the hell fire. That's what the right saying. நீ நரகத்துக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கிறது தான் நான் சொல்ல முடியும். அதுதான் மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி. ரட்சிக்கப்பட்டதனுடைய ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? Do you know what is the only sign if you want to save for a saved soul? Humility, தாழ்மை. தன்னைத்தான் தாழ்மையாக்கி வெறுமையாக்கினாரே. The one who humbled himself and emptied. Yes. ரட்சிக்கப்பட்டன்னு ஒரு மனுஷன் சொன்னானா, if a person says he is saved and if he is a proud person, பெருமைக்காரனாக இருந்தா, I can't reconcile with him with the word of God. தேவனுடைய வார்த்தையோடு அவனோட என்னால் ஒத்து போக முடியாது. I cannot முடியாது. ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா உனக்குள்ள பெருமை உடைபடும். The pride will be broken. ஆமையாலே, ஏன்னா உனக்காக கல்வாரியில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த மீட்பை, the one who's shed his very precious blood on the cross. நீ சொல்கிற, I don't want your death, oh Jesus. இயேசுவே, உன் மரணம் எனக்கு தேவையில்லை. I can save myself. என்ன நான் ரட்சித்துக் கொள்ள முடியும். I can live my own life. என் வாழ்க்கையை நானே வாழ்ந்து காட்ட முடியும். I have my own way. என்னுடைய வழி இருக்கிறது. I am நான். I don't need you Christ. இயேசுவே எனக்கு வேண்டாம். That is pride. அது பெருமை. இந்த காலையில் உன் வாழ்க்கையில் நீ நரகத்துக்கு போனால் வேறு எதுனாலும் இல்லை, உன் பெருமையினால தான் நீ போகிற. You go to hell because of pride. ஏன்னா அதற்குரிய பரிகாரத்தை ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. He said finished. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ தாழ்மையாய் போய் பாவியாக மேல் கிருபையாயிரணும் உன்னால் சொல்ல முடியல. You could not say with a real heart saying, Lord, forgive me a sinner. அருமையான சோர்ணேஸ்வரி, உன்னை கேட்குறேன், எவ்வளோ நாளாக இந்த பெருமையினால் வாழ்க்கையில் அழிந்து கொண்டிருப்பாய்? How long will you be dying, rotting, அழுகி போய்கொண்ட ஒரு வாழ்க்கை. No peace in your life. உன் சமாதானம் இல்லை. No joy in your life. உன் சந்தோஷம் இல்லை. You are the most miserable creature, I tell you this, in the world. நீ ஒரு பரிதபிக்கக்கூடிய ஒரு மாதிரி. I coming across people who are really miserable in life. வாழ்க்கையில் நிர்பந்தமான அநேக நான் சந்தித்து வருகிறேன். Full of money, பணம் இருக்குது, but no peace. ஆகவே இந்த காலையில், this is the last Sunday. We are going to enter into another year. இது கடைசி ஞாயிறு, இன்னொரு வருஷத்துக்குள் நுழையிறோம். ஆண்டவர் கடைசி அனுப்புகிற செய்தி, ஆர் யூ ஏபிள் டு ஹம்பிள்? உன்னை தாழ்த்து விரும்புகிறியா? ஒன்றும் இல்லை. ஆண்டவர், என் வாழ்க்கை இப்படி இருக்க, ஐ எம் லிவிங் லைக் திஸ். ஐ எம் a trouble maker. நான் பிரச்சனைக்குரிய நபர். நோபடி இஸ் லவ்விங் மீ பிகாஸ் ஆஃப் மை நேச்சர். என்னுடைய சுபாவத்தினால் என்னை யாருமே நேசிக்கிறதில்ல. தே ஹேட் மீ. என்னை புறக்கணிக்கிறாங்க. They could not love me. என்னை நேசிக்க முடியல. My nature makes people to go away from me. என்னுடைய சுபாவம் மக்களை என்னை விட்டு விலக்குகிறது. I am not a blessing, rather a curse. நான் ஒரு ஆசீர்வாதமாக இல்லை, ஒரு சாபமாக தான் இருக்கிறேன். Probably you may be a father, ஒரு தகப்பனாக இருக்கலாம். You may be a மதராக இருக்கலாம். You may be a husband, a wife, கணவன் மனைவியாக இருக்கலாம். You may be a children. You may be somebody, யாருடைய பிள்ளைகளாக இருக்கலாம். Why? You are miserable. ஏன் நிர்பந்தமாக இருக்கிற? Because of your pride.
பெருமையினால தான். God finished everything for your salvation. ரட்சிப்பாக எல்லாம் முடிச்சிட்டாரு. ஆனால் நீ சொல்லு, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்க. எஸ், I was thinking in my own room when I was a young man. ஒரு வாலிபன் அந்த என்னுடைய அறையில் சேர்ந்தேன். Who can deliver me? I am miserable. நான் நிர்பந்தமாக இருக்கிறேன். But I could say now God delivered me. தேவனை விடுதலை ஆக்கியிருக்கார். I tell you dear friend, God's hand is not shortened to give a life of wonderful, meaningful life. ஒரு அர்த்தமுள்ள ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அவருடைய கை குறுகலை. Is ever ready to call for your calling. உடைய அழைப்புக்கு எப்பொழுதும் வேதமாக இருக்கார். நம்ம தாழ்த்தும், ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் மன்னியும், பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுறனா. There are so many things to say, but as our time is up, நம்முடைய நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நடைபெறுகிற காரியங்கள் tremendously Bible is explaining. ஆச்சரியமாக வேதமாக அழகாக சித்தரிக்கிறது. ஆகவே இந்த காலையில் தாழ்த்தோம். ஆண்டவரே, இருளின் அதிகாரத்தின்று யாராகலாம் ஒரு சிலராக இந்த இடத்துல விடுதலையாக்கப்பட்டு போகணும். தட்ஸ் வாஸ் மை ப்ரேயர். ஜெபிப்போம். லெட்ஸ் ப்ரே. கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த காலையில் இருளின் அதிகாரத்தின் ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும். இவ்வளோ ஆண்டவரே, இந்த ஜென்ம சுபாவத்தினால் அவங்க சந்தோஷத்தை எல்லாம் இழக்கிறாங்க. They lost the peace because of their carnal nature. No peace in the family. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. குவாரல், bitterness, கசப்பு, சண்டை. வெளியே ஒருவேளை சொல்ல முடியல, பட் ஸ்டில் there is an inward quarrel. வெளியே சொல்ல முடியல, உள்ளான கசப்பு. Oh Lord my God, பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவரே பேசும். இருளின் அதிகாரத்திலிருந்து நீர் ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com. davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com. davidElango100@gmail.com. நன்றி.